ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு வெட்னஸ்டே அன்னைக்கு எடுத்த விலாகுங்க. வெட்னஸ்டே அண்ட் தர்ஸ்டே விலாக். இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இது மே மந்த் என்னோடய பர்த்டே அன்னைக்கு என் பையன் ப்ரெசென்ட் பண்ணது. அது இப்போ தான் வந்து சரி பேஸ்ட் பண்ணலாம் கவுண்டர் டாப்பில் அப்படின்ட்டு நானும் என் பொண்ணும் எடுத்து வச்சோம். அதை தான் இங்கே அங்கேன்னு வச்சு பார்த்து ஒரு வழியாக ஒட்டியிருக்கோம். பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளைனாக இருக்குது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் பேஸ்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீடியோஸ்க்கு பார்க்க அட்ராக்டிவாக அப்படின்ட்டு தான் இந்த ஐடியாஸ். அப்புறம் இன்னையோட 24 முடியுது. நாளைக்கு நியூ இயர் 25 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நியூ இயர்னாலே முதல்ல எல்லாம் கிரீட்டிங் கார்டு, நியூ கேலண்டர், நியூ டைரி அப்படின்னு இருந்தது போக இப்போல்லாம் ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு ரெசல்யூஷன். அது என்னங்க, அது நியூ இயர் வந்தால் தான் ரெசல்யூஷன் எடுக்கணுமா என்ன? லைஃப் லாங்காக வாழ போகிற மேரேஜ் லைஃபே பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ளை ஓகே ஆகிடுச்சுன்னா டிலே பண்ணாமல் 3-4 மாதத்தில் முடிச்சிடுறாங்க. ஏன்னா நடுவில் யாராவது குட்டையை குழப்பிடுவாங்க அப்படின்ட்டு. நம்ம ரெசல்யூஷன் என்ன அவ்வளோ பெரிய விஷயமா என்ன? ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து தீர்மானம் பண்ணுறோம் அப்படின்னா நியூ இயர்க்காகலாம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஒரு நாள் வேணும் அப்படின்னலாம் நம்ம தேடவே கூடாது. ஆனால் அப்படியே பழகிட்டோம். உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, அப்போ நீங்கள் எந்த ரெசல்யூஷனும் எடுக்கலையா அப்படின்ட்டு. எனக்கும் அதே பழக்கம்தான், அதனால் எனக்கும் சேர்த்து தான் நான் அதை சொன்னேன். மனசில் தோணுச்சு, அதனால சொன்னேன். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம டிலே பண்ணக்கூடாது இல்லையா, அதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயரில் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நிறைவேறணும். மேலும் மேலும் நீங்கள் நல்லபடியாக முன்னேறணும். அதுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும் அப்படின்ட்டு நானும் எல்லாத்துக்காகவும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் சந்தோஷமாக அதை வந்து அமைச்சிக்கணும். யாருக்காகவும் வந்து யோசித்து தயங்கி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீண் பண்ணிடாதீங்க. ஜாலியாக சந்தோஷமாக வாழுங்க. ஓகே, இதுக்கு மேலே வந்து நான் சொல்ல விரும்பலை. போதும், இதோட நிறுத்திக்கலாம் இல்லைங்களா? ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா முடிவு பண்ணி ஸ்டிக்கரை வந்து பேஸ்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. இங்கே இதை ஒட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கிற ஸ்டிக்கர் இருக்குது இல்லைங்களா, அது பார்த்தீங்க அப்படின்னா அது அட்டை, வெறும் பேப்பர் மட்டும் கிடையாது, ஒரு அட்டை மாதிரி நல்லா கெட்டியாக இருக்குது. அதில் நம்ம எதுவும் கட்டெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே வந்து கொடுத்துட்றாங்க. பின்னாடி வந்து அந்த ஸ்டிக்கர் இருக்குது, நம்ம அதை எடுத்துகிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல க்யூட்டாக இருக்குங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபேஸ் லுக்காக அழகாக இருக்குது பார்க்கவே. பாருங்கள், இந்த மாதிரி இந்த இதை எடுத்துகிட்டு இந்த பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். நல்லா ஹெவியாகவே இருக்குது. எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது அப்படின்னா இந்த யூடியூப் தான். ஸோ அதில் வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகணும். நிறைய விஷயங்கள், நிறைய டிஃப்ரெண்ட்டாக வ்ளாக் போடணும். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே அது பிடிச்சிருக்கணும். போர் அடிக்காமல் நான் பேசணும், முதல்ல அதை தான் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இது ரொம்ப ஆசையாக இருக்குங்க. இந்த இயரில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நல்ல ஒரு ரீச்சும் வந்து கிடைக்கிற அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படின்ட்டு மைண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக பதிய வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை. அவ்வளோதான், நாங்கள் கவுண்டர் டாப்பை ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டோம். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் இதை வந்து மேக் ஓவர் பண்ணியிருக்கோங்க. இது வந்து என் பொண்ணோட ஒர்க் அண்ட் ஐடியா தான். அப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போவுமே என்னை மட்டுமே வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க. இந்த டைம் என் பையனும் என்ட்ரி கொடுத்துருக்கான். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட். நிறைய பேர் வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் நிறைய ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, ஒர்க்கை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்ததையுமே பையன் பார்த்தீங்க அப்படின்னா, நான் டீ போட்டு தட்டுமா உங்களுக்கு அப்படின்ட்டு கேட்டான். ரொம்ப அதிசயமாக தான் இருந்துச்சு. செய்வான், ஆனால் ரொம்ப ரேராக செய்வான். ஆனால் போடுற டீ பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ போட்டு தரேன்னு சொல்லிட்டான். ஆனால் கொஞ்சம் பயத்தோடு தான் போய் உட்காந்துருந்தேன். ஏன்னா ஏதாவது சிந்துறது, உடைக்கிறது அப்படிங்கிறதும் சகஜமாக நடக்கும். ஈஸியாக சாரி சொல்லிவிட்டு போயிடுவான். அப்புறம் நம்ம தான் வேலையை செய்யணும். இருந்தாலும் இன்றைக்கி ஏதோ டீ குடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக சரின்னு சொல்லியாச்சு. எதெல்லாம் உடைய போகுது, எதெல்லாம் சிந்த போகுதுன்னு தெரியல. அந்த ஒரு பயத்தில் தான் உட்காந்துருந்தேன். என்ன வேணாலும் பார்த்துக்கலாம், எப்படியோ இப்போதைக்கு நமக்கு டீ தேவை, அதனால சரின்னு சொல்லியாச்சு. அவனும் போடுறதுக்கு போய் ரெடி ஆகிட்டான். அதுக்காக நம்ம ஃப்ரீயாக உட்காந்துடலாம் முடியாதுங்க. ஏன்னா பால் இங்கே இருக்குது அப்படின்னு கேட்பான், டீ தூளைங்க, சர்க்கரைங்க, எல்லாத்தையும் கொஷின் கேட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து சில டைம் போய் எடுத்து வந்துட்டே வர்றதுக்கு நம்மளே டீ போட்டுடலான்னு இருக்கும்.
அதே மாதிரி வீட்டில் இருக்கிற கஷ்டங்களையும் பசங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். அப்போ தான் வந்து அந்த பொறுப்பு அப்படிங்கிறது வரும். ஹோம்லியாக இருக்கணும் அப்படிங்கிறது பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, பசங்களுக்கும் தான் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், பாத்திரத்தை எப்படி தூக்கி வீசுகிறான் அப்படின்ட்டு. கிச்சனுக்கு போயிட்டாலே பெரிய செஃப்பாக அப்படியே ஆக்டிங் தான் விடுவான். ஒரு ஜாலியாக விளையாண்டுகிட்டே தான் செய்வான். ஒரு ஸ்டைல் தான். ஆனால் அந்த ஏலக்காய் தட்டி போடுறதுக்காக அந்த தட்டுற கல் பார்த்திங்கன்னா சிலிண்டர் வச்சுருக்கிற அந்த இதில் தான் வச்சுருக்கேன், அந்த கேபினெட்டில். அதை வந்து திறக்க தெரியாது. அது என்ன கஷ்டப்பட்டான் தெரியுங்களா? அதை வீடியோவை எடுத்திருக்கேன் பாருங்கள். அதை பார்த்துட்டு எங்களுக்கே சிரிப்பாக வந்துச்சு. அதை திறப்பான் ஒரு கையில் 2 கையிலன்னு திறந்து பார்ப்பான். அதுலேயே தெரியும் அவன் எந்தளவு கிச்சனுக்கு வந்திருக்கான் அப்படின்ட்டு. பாருங்கள், இப்படி இழுக்கிறான் அப்படி இழுக்கிறான், ஒன்றும் முடியல, எப்படியோ இழுத்துட்டான். என்னென்னா, இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கோழி குருடாக இருந்தால் என்ன குழம்பு ருசியாக இருக்குல்ல அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று பண்ணினாலும் டீ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்காகவே வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக ஒரு டீ போட்டு கொடுத்தான். ஈவினிங் 2 பேருமே 3 பேரும் தான். ஆனால் பொண்ணு வந்து வீடியோ எடுத்ததுனால கூட அவள் வரல, நான் அப்புறம் குடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டா. அதனால நானும் பையனும் போய் எப்பவும் போல தான் சிட் அவுட், என்ன நம்ம ஸ்டெப்பில் உட்காந்து குடிப்பேன். இப்போ பையனும் இருக்கிறனால முன்னாடி சேர் போட்டு உட்காந்து பேசிக்கிட்டே குடித்தோம். ஸோ நிறைய டைம் வந்து அவங்களுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நம்மளோட நிறைய வேலைகளை விட்டுட்டு இருக்கும், நிறைய பேர்த்துக்கு நிறைய வேலை இருக்கும். இருந்தாலும் நம்ம பசங்களை விட நமக்கு என்ன வேலை இருக்குது இல்லைங்களா? ஸோ அவங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நமக்கும் ஸ்ட்ரெஸ் வந்து இல்லாமல் இருக்கும். உண்மையாகவே ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னா நம்ம குழந்தைகளும் தான். ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து பேரண்ட்டாகவும் இருக்கணும், ஃப்ரெண்டாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் என்னை விடவுமே என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்லா ஜாலியாக மூவ் பண்ணுவார். ஸோ இன்னத்து டே இப்படி தான் முடிஞ்சிச்சு எங்களுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு 2 குழந்தைகளோடவும். அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா பையனுக்கு ஸ்கூல். இது தேர்ஸ்டே அன்னைக்கு நானும் என் பொண்ணும் தான் இருந்தோம். அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க, பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான். ஸோ அனுப்பிட்டு ரவா தோசை வேணும்னா அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். குழந்தைகளோட கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீ ஏன் சொல்கிறேன்னா சீக்கிரம் மாறிடுங்க. எங்கள் அக்காவோட ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கிறப்ப அக்கா சொன்னாங்க, என் பையனுக்கு, அதாவது அக்காவோட பையனுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம், சின்ன வயசில் போட்டுக்குவான், எப்படி இருந்தாலும் எதுவுமே சொல்லாமல் போட்டுக்குவான், புது ட்ரெஸ்ஸுங்கிறது மட்டும் மைண்டில் இருக்கும். அடுத்து கொஞ்சம் வளர்ந்ததையும் அவனையும் கூட்டிகிட்டு போய் எடுத்துருவோம், எதுனாலும் ஓகேன்னு சொல்லி பார்த்து போட்டுக்குவான். அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போனால் இதுதான் வேணும் அப்படின்னு ரகலை பண்ணி கேட்குற ஸ்டேஜுக்கு வந்தான். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பெர்மிஷன் கேட்பான், ஃப்ரெண்ட்ஸுகளோட போய் ட்ரெஸ் எடுத்துக்கிறதுக்கு அப்படின்ட்டு. எடுத்துகிட்டு வந்துட்டு காட்டுவான், இது ஓகேவா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இன்ஃபர்மேஷன் வரும், அம்மா ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ கொஞ்சம் ஸ்டேஜ் மாறி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னடா ட்ரெஸ் எடுத்திருப்ப போல இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் கேட்குறப்போ குழந்தைங்க ஒவ்வொரு ஸ்டேஜில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக நம்மளை விட்டு டிஸ்டன்ஸ் தான் ஆகும். ஸோ அதனால் இருக்கிற ஸ்டேஜை வந்து இருக்கிற டைமில் நம்ம வந்து முடிச்சளவு குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் சொன்னேன். மதியம் பார்த்திங்க அப்படின்னா லஞ்சுக்கு வெரைட்டி ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். ஸோ அதுக்கு எக் பாயில் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் பொண்ணுக்கு கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்ணும், ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னான். ஸோ ஒரு சிம்பிளான ரெசிப்பிங்க, பாயில் பண்ண எக்கை மசாலா பொடியை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதையும் ஒரு நாள் ஷார்ட்ஸில் போடுறேன், பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் ரசம் சாதம், லெமன் ரைஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிம்பிள், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நம்பி ட்ரை பண்ணலாம். எக் ரெசிபி தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு இனி அடுத்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வேலை வச்சுருக்கேன். அதாவது அது எனக்குன்னே எழுதி வச்சது மாதிரி, எப்பவுமே எனக்கே விதிக்கப்பட்டது அது. அது என்னென்னு பார்க்கலாம் சாப்பிட்டு.
இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கூட உட்காந்து சாப்பிட்றோமா, இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த தனியாக உட்காந்து லஞ்ச் சாப்பிட்றது இருக்குது பாருங்கள், உண்மையாகவே லஞ்ச் சாப்பிடவே பிடிக்காது. அந்தளவு கொடுமையாக இருக்கும் தனியாக உட்காந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது. சரி, முடிச்சுட்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பெரிய வேலை எனக்குன்னே கொடுக்கப்பட்ட வேலை இந்த ஆரோ க்ளீன் பண்ணுறது தாங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் யாரும் இந்த வேலையை மட்டும் ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஸோ அது வந்து எனக்குன்னே விதிக்கப்பட்ட ஒரு வேலை. ஸோ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லெமன் கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சீட்ஸை எடுத்துட்டு அதை வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். கீழே எடுத்து வச்சும் க்ளீன் பண்ணலாம், பட் அதை விட எனக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த ஃபில்டர்லாம் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா 6 months ஒன்ஸு, அந்த டைமில் வந்து கீழே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணுவோம். ஆனால் மற்ற டைமில் அப்பப்போ க்ளீன் பண்ணுறப்போ இந்த மாதிரி நான் மேலே ஏறி தான் க்ளீன் பண்ணுவேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், இப்படி ஏறி நின்றுட்டுருக்கேன்ட்டு. நல்லா சேஃபாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதே மாதிரி எந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியும் வந்து ஆரோ க்ளீன் பண்ணக்கூடாது. லெமன் தான். ஸோ லெமன், ஹாஃப் லெமன் வந்து நல்லா சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பழைய தண்ணியெல்லாம் வச்சு இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கீழே விட்டுட்டு நல்லா லெமனை போட்டு நல்லா எல்லா பக்கம் தேய்ச்சிட்டு மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சி வச்சுருப்பேன். அந்த தண்ணியும் ஊற்றி ஒரு 2-3 தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஆரோ சூப்பராக க்ளீன் ஆகிடும். இது வந்து எனக்குன்னே இருக்கிற ஒர்க். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாரும் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்கள் வீட்டில் எப்படி ஆரோ க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து எப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் தான் க்ளீன் பண்ணுவீங்களா இல்லை எல்லாருமே செய்வாங்களா அப்படின்ட்டு. இதை முடிச்சுட்டு அவ்வளோதான். இன்றைக்கி பெருசாக அடுத்தது ஈவினிங் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா மாவரைக்கிறதுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன், அந்த வேலை தான். ஸோ ஆரோ க்ளீன் பண்ணிட்டா அப்படின்னாலே இனி வந்து ஒரு 1 monthக்கு அந்த வேலையே இருக்காது. மந்த்லி ஒன்ஸ் தான், அதுவும் சன்லைட் படுறதுனால க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. இப்போது இந்த ஆரோ க்ளீன் பண்ணுறது என்னோடய வேலைன்னு சொல்கிறேன் இல்லையா, என் ஹஸ்பண்ட் இருந்தார் அப்படின்னா அப்போ கார் க்ளீன் பண்ணுறது எனக்குன்னு இருக்கிற வேலை தானே அப்படின்ட்டு உடனே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வேலை அவங்களுக்குரிய வேலை இல்லையா. ஸோ அதை வந்து இந்த மாதிரி நான் சொன்னேன்னா அவங்களும் கண்டிப்பாக அதை சொல்லி காட்டுவாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு இருக்கிற வேலை அது வந்து செஞ்சு தானே ஆகணும். இருந்தாலும் ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா தான் எனக்கு ஒரு பெரிய திருப்தியாக இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் தான் இப்படியா இல்லை எல்லா வீட்லேயும் அப்படி தானான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். அப்புறம் இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். காலையில் நேரத்துலேயே எந்திரிச்சிருவேன், ஆனால் விளக்கு போடுறது அப்படிங்கிறது எப்போவுமே கண்டினியூவாக செய்கிறது கிடையாது. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். அதாவது நம்ம வந்து ஆன்மீகத்துக்காக மட்டும் இல்லை, பிரம்ம முகூர்த்தத்து டைமில் எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்குமே. ஏன்னா அந்த ஃப்ரெஷ் ஏர் படுறப்போ ரொம்ப ரொம்ப நிறைய வியாதிகளுக்கு கூட அது வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து நம்ம வந்து சாமி தான் கும்பிடணும், விளக்கு தான் ஏற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அந்த டைமில் எந்திரிச்சு யோகா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். ஒன்றுமே பண்ணலைனாலும் சிம்பிளாக அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தோன்னா கூட அதுக்கு ஒரு சிறப்பான பலன் உண்டு. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பணக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு சாதித்தவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் டைமே பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. முகூர்த்த நேரத்துக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணவே வேண்டியதில்லைன்னு சொல்லுவாங்க. அந்தளவு அது வந்து கடவுளுக்கான அருமையான நேரம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த இயர் முடிய போகுது. ஸோ எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அதோடு மறந்துட்டு இனி வர்ற இயர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையணும், நீங்கள் நினச்சதில் சக்ஸஸ் ஆகி நல்ல ஒரு லைஃப்பை நீங்கள் வாழணும் அப்படின்ட்டு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.